சிவன் மீது அன்பு செலுத்த ஆரம்பித்த பின்னர், சிவனே எல்லாம் என்று ஆன பின்னர், அந்த பரம்பொருளை பற்றி கொண்ட பின்னர், எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் சரி அவருடைய மந்திரம் மட்டுமே நிலைத்திருக்கும் நமது நாவில். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அந்த ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரமோ, சிவ சிவ அப்படிங்கிற மந்திரமோ, நம சிவாய அப்படிங்கிற மந்திரமோ, சிவாய நம அப்படிங்கிற மந்திரம் எல்லாமே நம்ம உடலோடு ஊறி அந்த இரத்தத்தில் கலந்திருக்கும். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அந்த ஒரு உயர்ந்த நிலைக்கு போவோம். யோகம் பண்ணி, தவம் பண்ணி, அன்பு காட்டி, இறைவன் மீது பாசம் வைத்து ஒரு உயர்ந்த நிலைக்கு போவோம். அந்த கடுமையான சொல் அப்படிங்கிறது நம்ம அப்படியே கீழே கொண்டு வந்தோம். நிறைய சிவபக்தர்களுக்கு வந்துட்டு இது நல்லா தெரியும். பெரும்பாலும் எதிர்வினை ஆற்ற மாட்டார்கள். ஏன்னா நம்மளோட நினைவு ஃபுல்லாக இறைவன்ட்டே இருக்கும் போது அந்த எதிர்வினை ஆற்றக்கூடிய நேரத்தில் நாம் இறைவனை மறந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பெரும்பாலும் எதிர்வினை ஆற்ற மாட்டார்கள். ஏன்னா எல்லாத்துக்கும் காலம் பதில் சொல்லும், இறைவன் பதில் சொல்லுவார். நாம் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அப்போ என்ன ஆகுது, அத்தனை நாள் நம்ம யோகம் பண்ணி, அத்தனை நாள் தவம் பண்ணி, அன்பு செலுத்தி நாம் பெற்று வைத்திருந்த எல்லா ஆற்றல்களையும் ஒரே ஒரு அந்த வினாடி நம்ம மற்றவங்களை திருத்துறோம்னு நினச்சிக்கிட்டு நம்ம பேசின அந்த கடும் சொல், அவங்களோட கருத்துக்கு எதிர்கருத்து வைக்கிறோன்ற பேரில் நம்ம கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு கோவப்பட்டு பேசக்கூடிய அந்த வார்த்தை, அது என்ன ஆகுது அப்படின்னா நமக்குள்ள அசுத்தாக்னியை எழும்ப செய்கிறது. அந்த அசுத்தாக்னி எழும்புது அப்படிங்கும் போது நம்ம அவ்வளோ நாள் பெற்று வைத்திருந்த ஆற்றல் முழுவதையும் அது வீணாக்கிவிடும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கேன்.